ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। भगवद्गीதை உண்மை உருவில் 2வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம் இன்னைக்கு படிக்கவிருக்கும். ஸ்லோகம் திரும்ப சொல்லுங்க. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதா ஆகமாபாயினோ நித்யாஸ் தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வத்திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. குந்தியின் மகனே, இன்ப துன்பங்களின் நிலையற்ற தோற்றமும் காலப்போக்கில் ஏற்படும் அவற்றின் மறைவும் கோடையும் குளிரும் பருவ காலத்தில் தோன்றி மறைவதை போன்றதாகும். புலன்களின் உணர்வாலேயே அவை எழுகின்றன. எனவே பரதகுல தோன்றலே, இவற்றால் பாதிக்கப்படாமல் பொறுத்து கொள்ள கற்றுக்கொள். பொருளுரை. கடமையை முறையாக செயலாற்றுகையில் நிலையற்ற இன்ப துன்பங்கள் தோன்றி மறைவதை பொறுத்து கொள்ள ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டும். வேத நியதிப்படி ஒருவன் மார்கழி தை மாதத்திலும் அதிகாலையில் நீராடுதல் அவசியம். அச்சமயத்தில் குளிர் அதிகமாக இருக்கும் போதிலும் மத நியமங்களை கடைபிடிப்பவன் குளிப்பதற்கு தயங்குவதில்லை. அதுபோல கோடையின் வெப்பம் மிகுந்த காலமான சித்திரை வைகாசி மாதங்களிலும் சமையல் அறையில் நுழைந்து சமைப்பதற்கு பெண் தயங்குவதில்லை. பருவகால அசௌகரியங்களுக்கு இடையிலும் தனது கடமையை ஒருவன் செய்தாக வேண்டும். அதுபோல சத்திரியனின் தர்மம் போரிடுதல் என்பதால் உறவினர் அல்லது நண்பருடன் போரிட வேண்டியிருப்பினும் தனக்கு விதிக்கப்பட்ட கடமையிலிருந்து அவன் பெறக்கூடாது. ஞானத்தின் தளத்திற்கு தன்னை உயர்த்திக் கொள்வதற்கு ஒருவன் தர்மத்தின் சட்டதிட்டங்களை பின்பற்றியே ஆக வேண்டும். ஏனெனில் ஞானத்தினாலும் பக்தியினாலும் மட்டுமே மாயையின் அறியாமையின் பிடியிலிருந்து விடுதலை பெற முடியும். அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட 2 பெயர்களும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. கௌந்தேய என்று அழைப்பது தாயின் வழியில் அவனுக்கு இருந்த இரத்த சம்பந்தத்தையும், பாரத என்று அழைப்பது தந்தை வழியில் அவனுக்கு இருக்கும் பெரும் சிறப்பையும் குறிக்கின்றது. இரு வழியிலும் அவன் மிகச்சிறந்த குலப்பெருமை உடையவன். அத்தகு குலப்பெருமை கடமையை ஒழுங்காக நிறைவேற்றும் பொறுப்பை கொடுக்கின்றது. எனவே அவனால் போரை புறக்கணிக்கவே முடியாது. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி விகாஸ் சுவாமி நாமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணி. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. எல்லாரையும் முதல்ல இந்த கிருஷ்ண கதா நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இங்க பகவத்கீதை 2வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம் கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி போன வாரம் 13வது ஸ்லோகம் கேட்டோம். அதுல இருக்கிற முக்கியமான கருத்துக்களை ஞாபகப்படுத்திக்கலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஸ்லோகம்னு சொல்லியிருந்தோம். அதை நம்ம மறந்துட்டு அடுத்த ஸ்லோகத்துல படிக்கிறத அர்த்தம் இல்லை. ஸோ அதனால கிருஷ்ணர் சொல்றார், தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி
தீரதத்ரன முக்கியதி. ஸோ முதல்ல தேகி தேகா அப்படின்னு 2 வார்த்தைகள் இருக்கிறத நம்ம குறிப்பிட்டோம். தேகின்னா என்ன? தேகன்னா உடல், தேகின்னா உடலின் உரிமையாளர். தேகி அப்படின்றது உடலின் உரிமையாளர், அதாவது ஆத்மாவை குறிக்கிறது. தேகம் என்பது உடலை குறிக்கிறது. அப்போ தேகி தேகா அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்கு. அப்போ நான் யார் அப்படின்ற அந்த கேள்விக்கு எது சரியான பதில்? தேகி. தேகி அப்படின்னா ஆத்மா, நான் ஆத்மா. இதுதான் நம்முடைய உண்மையான அடையாளம். இப்ப என் பேரை சொன்னேன் அப்படின்னா, இப்ப இந்த உடல் இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த பேர், இந்த வாழ்க்கையிலே கூட நான் பேரை வேணும்னா மாத்திக்கலாம். அதுக்காக நான் மாறிட்டேன்னு அர்த்தமா? இல்ல. எத்தனையோ பேர் பேரை மாத்திக்கிறாங்க இல்லையா? கெஜெட்ல போயிட்டு அவங்க பேரை மாத்திக்கலாம். இப்ப கூட நாம பேரை மாத்திக்க முடியும். நம்ம எப்ப வேணா நம்ம மாத்திக்க முடியும். மதம் மாறினாங்கன்னா பேரை மாத்திக்கிறாங்க. டேவிட் பத்மநாபன் ஆயிடுறாரு. பத்மநாபன் டேவிட்டோட சேர்ந்துடுறாரு இல்லையா? ஃபேமஸ் கிறிஸ்டியன் பிரீச்சர். இந்த மாதிரி இருக்காங்க. அப்போ பேர் சொல்லி நம்மளை அடையாளப்படுத்திக்கிட்டோம்னா அது நம்முடைய உண்மையான அடையாளம் கிடையாது. ஏன்னா இது டெம்பரரி. இந்த உடல் தற்காலிகமானது, அது மாதிரி இந்த பேரும் தற்காலிகமானது. நம்ம செய்யற தொழிலை சொல்லலாமா? நீங்க யாருன்னு கேட்டா, நான் பேராசிரியர், நான் ஐடி ஊழியர், நான் ஆசிரியர், நான் என்ன என்ஜினியர், நான் டாக்டர் இப்படின்னு நம்மளை அடையாளப்படுத்திக்கலாமா? அது சரியாகுமா? இல்லை. நம்ம பிறந்த ஊர் நான் சேலத்துக்காரங்க, நான் மதுரைக்காரங்க, நான் தமிழங்க, நான் இந்து, நான் இஸ்லாமியன், நான் செட்டியார், நான் முதலியார், நான் பிராமணன். இந்த அடையாளம் எதுவுமே நம்முடைய உண்மையான அடையாளம் கிடையாது. ஏன்னா ஆத்மாவுக்கு இந்த வித்தியாசம்லாம் கிடையாது. ஆத்மாவில் இந்த மாதிரி வேறுபாடெல்லாம் கிடையாது. ஆத்மா ஆன்மீகமானது. எல்லா ஆத்மாவும் ஒரே மாதிரி தான். ஆத்மாவில் வேறுபாடு கிடையாது. இந்த உடல்ல தான் வித்தியாசம் இருக்கு. அப்போ நம்ம எல்லாரும் நான் யார் என்ற கேள்விக்கு ஆத்மா என்ற புரிதலை கொண்டிருக்கணும். அதுதான் சரியான பதில். ஸோ முதல்ல உடல் வேறு ஆத்மா வேறுன்றதை கற்றுக்கிட்டோம். நான் யார் அப்படின்னா, இதில் நான் இந்த உடலை ஆத்மாவான்னு கேட்டா, நான் ஆத்மா தான். இந்த உடல் நான் உபயோகப்படுத்தும் ஒரு பொருள், நான் பயன்படுத்துகிற ஒரு பொருள். என்னோட சட்டைன்னு நான் சொல்றேன் இல்லையா? என்னோட போனுன்னு நான் சொல்றேன், என்னோட கம்ப்யூட்டர்னு சொல்றேன். இப்போ இதெல்லாம் நான் உபயோகப்படுத்துகிற பொருள். அப்போ என்னோட சட்டை எப்படி நான் சொல்றேனோ அதே மாதிரி என்னுடைய உடல்னு நான் சொல்றேன். நீங்க சின்ன குழந்தைய கேட்டா கூட இது என்னன்னு கேட்டா மூக்குன்னு சொல்ல. யாரோட மூக்கு? ஏன் மூக்கு, என்னோட மூக்குன்னு சொல்ல. நான் மூக்குன்னு சொல்லுதா? குழந்தை கூட சொல்றது இல்லை. நான் மூக்கு, நான் காது, நான் தலைன்னு எந்த குழந்தையாவது சொல்லுதா? இல்லை. குழந்தைகிட்ட கேட்டீங்கன்னா கூட நீங்க அதை என்ன சொல்லும்? என்னோட மூக்கு, என்னோட காது, என்னோட தலைன்னு சொல்லும். அப்போ என்னோட இது அப்படின்னும் போது என்னிலிருந்து அது வேறுபட்டது. நான் வேறு, என்னுடையதுன்னு சொல்லும் போது அது வேறு ஆயிடுது இல்லையா? எப்படி இந்த பொருள்லாம் என்னுடையதுன்னு சொல்றேனோ அதே மாதிரி இந்த உடல் என்னுடையது. இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? அப்போ நான் யார் அப்படின்னா ஆத்மா என்பதுதான் நம்முடைய உண்மையான அடையாளம். வேற என்ன வேணா நம்ம சொல்லலாம். நான் மாணவன் சொல்லலாம். ஆனா எவ்வளவு காலத்துக்கு மாணவனா இருக்க போறோம்? அப்படியே நீங்க வாழ்க்கை முழுக்க படிச்சுட்டே இருந்தாலும் அடுத்த பிறவியில இதுக்கு முன்னாடி ஆத்மா அழிவில்லை அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா மாற்றம் உடலுக்கு மட்டும்தான்.
உடல், கௌமாரம், யவனம், ஜரா, இந்த மாற்றத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஜராவுக்கு அப்புறம் வேற ஒரு மாற்றத்தை அடைய போறது. ஸோ அப்போ மாற்றம் இந்த உடலுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆனா ஆத்மா உள்ள இருந்து மாற்றம் அடையிறதே கிடையாது. சாருக்கு ஒரு உதாரணத்துக்கு நம்ம கேட்டோம் இல்லையா, போன வாரம் ரொம்ப நாள் பார்க்காம இருந்த ஒருத்தர் ஒரு 40-50 வருஷம் கழிச்சு நம்ம சந்திக்கிறோம். இப்போ நம்ம பார்த்த உடனே உடல் அடையாளம் தெரிய போறது கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்றோம், நம்ம பேசும்போது நீங்க இந்த ஊரா, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்களா, நீங்க இந்த மாதிரி அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்திக்கும் போது, இந்த மாதிரி நிகழ்ச்சியில நம்ம பங்கெடுத்துக்கிட்டேன்னு சொல்ல, ஓ நானும் அங்க இருந்தனே அப்படின்னு சொல்லும் போது நமக்கு நம்ம யாருன்றத புரிஞ்சுக்க முடியாது. அப்போ நம்ம மாற்றம் அடையாம இருக்கோம், ஆனா உடல் மாறிடுச்சு, அதனால நமக்கு அடையாளம் தெரியாம போயிடுச்சு. அப்போ ஆத்மா மாற்றம் இல்லாதது, அது ஒரு முக்கியமான பாடம் கத்துக்கிட்டோம். இந்த உடல் இல்லை, ஆத்மா, ஆத்மா மாற்றம் இல்லாதது. உடல் ஆத்மான்ற ரெண்டு வேறுபட்ட விஷயங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல தீரஸ்திரண முக்கியத்தை, இதை அறிந்தவன் இந்த உடல் மாற்றத்துக்காக வருந்துவதில்லை. அதுதான் இங்க அர்ஜுனனுக்கு ரொம்ப அவசியமான ஒரு பாடமா இருக்கு. அர்ஜுனன் மூலமா நம்ம எல்லாருக்கும் ஆக்சுவலா சொல்லணும்னா, ஏன்னா இப்ப நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நான் இந்த உடல், இந்த உடலோட தான் நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம். நான் கார்ல வந்துட்டு இருக்கேன், ஒரு ஆட்டோ வண்டியில மோதிட்டுது. ஏ ஆட்டோ, ஆட்டோவையா நான் கூப்பிடுறேன்? இல்ல, அந்த ஆட்டோ ஓட்டுநரை கூப்பிடுறேன். ஆனா என்ன கூப்பிடுறேன்? ஏ ஆட்டோ. அப்ப நான் என்ன நினைக்கிறேன், நான் கார், அவர் ஆட்டோ. இந்த வாகனத்தோட நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம். ஆனா நான் காரும் இல்லை, அவர் ஆட்டோவும் இல்லை. ரெண்டு பேரும் ஓட்டுநர் தான். ஆனா நம்ம என்ன சொல்றோம், ஆட்டோக்காரன் இடிச்சுட்டான் அப்படின்னா சொல்றோம், ஆட்டோ இடிச்சிருச்சு. ஸோ இப்படி நம்மளை நம்ம உபயோகப்படுத்தும் பொருளோட அடையாளப்படுத்திக்கிறோம். ஆனா இது சரியான அடையாளம் கிடையாது. இதுக்கு பேரு சமஸ்கிருதத்துல உபாதின்னு பேரு. உபாதி அப்படின்னா தேவையில்லாத விஷயங்கள். நம்மளா இதுதான் நான் அப்படின்னு சொல்லி எழுத்து போட்டுட்டு வச்சுட்டு இருக்கிறோம். இதோட நம்ம அடையாளப்படுத்திட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம உண்மையான மகிழ்ச்சி என்னன்றத அனுபவிக்கவே முடியாது, அதை சுவைக்கவே முடியாது. ஏன்னா நம்மளை தவறாக நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம யாருன்னே தெரியாம இருக்கும்போது, இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு பெரிய நிறுவனத்துக்குள்ள போயிருக்கீங்க. நீங்க யார், என்ன, உங்க பேர் என்ன, உங்க அடையாளம் என்ன, உங்களுடைய படிப்பு என்ன, எதுவுமே தெரியாம இருக்கீங்க. அங்க போயிட்டு உங்களுக்கு வேலையை வேணும் அப்படின்னா இன்டர்வியூல பல கேள்விகள் கேட்பாங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா எப்படி வேலை கொடுப்பாங்க? உங்க அடையாளத்தையே நீங்க தப்பா சொல்றீங்கன்னா வேலை கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ நம்ம என்ன கஷ்டப்படணும். அதுதான் இங்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தவறாக அடையாளப்படுத்திக் கொள்றது மூலமா, இந்த உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்றது மூலமா, இந்த உடல் தான் நான் நினைச்சு இந்த உடலை திருப்திப்படுத்த முயற்சிக்கிறோம் இல்லையா? வாழ்க்கை முழுக்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? காலைல எந்திரிச்சதுல இருந்து பல் துலக்கிறோம், காலை கடன் கழிக்கிறோம், உடலை சுத்தப்படுத்திக்கிறோம், குளிக்கிறது மூலமா விதவிதமா மேக்கப் போட்டுக்கிறோம், ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், சாப்பிட்றோம். எல்லாமே எதுக்கு? உடலுக்கு தான். இதுல ஏதாவது நாள் முழுக்க செய்யறதுல ஆத்மாவுக்குன்னு ஏதாவது செய்யறோமா? இல்ல. இங்க இப்ப இந்த மெயின் ரோட்ல எடுத்துக்கோங்க, அங்க 5 ரோட்ல இருந்து இந்த பக்கம் அக்ரஹாரம் முடிகிற வரைக்கும் வரிசையா எவ்வளவு கடைகள் இருக்கு, ஆயிரக்கணக்கான கடைகள் இருக்கு. இத்தனை கடைகள்லயும் என்ன விற்கிறாங்க? நகை விற்கிறாங்க. நகை எதுக்கு? இந்த உடலை அலங்காரப்படுத்திக்கிறது. ட்ரெஸ் நிறைய ஜவுளி கடை இருக்கு.
ட்ரெஸ் எதுக்கு? எகைன் இந்த உடலுக்கானது தான். நிறைய ஃபுட் இருக்கு, ஹோட்டல்ஸ் இருக்கு இல்லையா? அது ஆத்மாவுக்கா? இல்லை, அதுவும் மறுபடியும் இந்த உடலுக்கு தான். செருப்பு கடை இருக்கு, விதவிதமா ஷூஸ் விற்கிறாங்க, அது எதுக்கு? அது இந்த உடலுக்கு தான். இப்படி என்ன கடை பார்த்தாலும் எல்லாமே எதுக்கு இருக்கு? இந்த உடலுக்கானதா தான் இருக்கு. எதுவுமே ஆத்மாவுக்கானது கிடையாது. அப்புறம் எப்படி ஆத்மா திருப்தி அடையும்? ஆத்மா சந்தோஷம் அடையிறதுக்கு இது எதுவுமே நமக்கு கொடுக்கல. அப்போ ஆத்மா இந்த பௌதிக சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் பலவிதமான துன்பங்களை அடைந்து கொண்டுதான் இருக்கும். இந்த பௌதிக வாழ்க்கைன்றது துன்பமயமானது. கிருஷ்ணர் பின்னாடி வரக்கூடிய அத்தியாயங்கள்ல நம்ம பார்க்கலாம். கிருஷ்ணர் சொல்ற, ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்ஷனம். அறிவுன்னா என்ன அப்படின்னு விவரிக்கும் போது கிருஷ்ணர் சொல்றார், இந்த பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், இந்த நாலும் துன்பமயமானதுன்றதை எப்போ நம்ம பார்க்கிறோமோ அதுதான் அறிவு அப்படிங்கிறார். இப்போ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார்? இன்ப துன்பங்களின் நிலையற்ற தோற்றமும் காலப்போக்கில் ஏற்படும் அவற்றின் மறைவும் கோடையும் குளிரும் பருவ காலத்தில் தோன்றி மறைவதை போன்றதாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இன்பம் துன்பம் என்பது இது ரெண்டுமே டெம்பரவரி, தற்காலிகமானது. இது எதுவும் நிலையானது கிடையாது. எப்பவும் கோடை காலமா இருக்கா? இல்ல எப்பவும் குளிர்காலமாவே இருக்கா? வருஷத்துல 12 மாசமும் குளிராவே இருக்கா? இல்லை. வருஷத்துல 12 மாசமும் வெப்பமா இருக்கா? இல்லை. அப்ப என்ன ஆகுறது? கோடை காலம், மழை காலம், குளிர்காலம், இலையுதிர் காலம் அப்படின்னு இந்த பருவங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த இன்பமும் துன்பமும் மாறிக்கிட்டே இருக்கும். இது வரும் போகும். அப்ப என்ன பண்ணணும்? இதனால நம்ம பாதிப்படைஞ்சிடக்கூடாது. இந்த இன்பம் துன்பம் ரெண்டுமே வந்து போகக்கூடியது. எப்படி இன்பம் நம்ம எதிர்பார்த்து கிடைக்கலன்னா நம்ம வருத்தப்படுறோமோ, துன்பம் எதிர்பார்க்கலைன்னாலும் வரும்போது துன்பப்படுறோம். ஸோ துன்பம்ன்றது இந்த உலகத்துல தவிர்க்க முடியாத ஒண்ணு. அதனால கிருஷ்ணர் என்ன சொல்றார்? கஷ்டமே இல்லாம இருக்கிறதுக்கு உனக்கு சீக்ரெட் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி இங்க ஏமாத்தலாம் முயற்சிக்கல. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் சீக்ரெட் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. மக்களும் நமக்கு ஏதாவது ஷார்ட்கட்ல நம்ம பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு கிடைச்சிருமா அப்படின்னு நம்பிட்டு பணத்தை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து ஏமாந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா கிருஷ்ணர் இங்க ஏன்னா உண்மையான நலன் விரும்பி அப்படிங்கிறதுனால உண்மையை சொல்றாரு. உண்மையை சொல்லிட்டா அப்ப நம்ம அந்த பொய்யான எதிர்பார்ப்பு இருக்கிறது இல்லையா? இங்க கிருஷ்ணர் உண்மையை சொல்றார். இந்த உலகம் துன்பமயமானது, இருக்கத்தான் செய்யும். உனக்கு துன்பம் வராம பார்த்துக்கிறேன்னு இங்க கிருஷ்ணர் உனக்கு சொல்லவே இல்லை. துன்பம் வரும். ஆனா என்ன பண்ணணும்? திதிக்ஷஸ்வ பாரத. பரத குலத்துல பிறந்தவனை நீ திதிக்ஷஸ்வ. திதிக்ஷஸ்வன்னா சகித்து கொள்ள கற்றுக்கொள், பொறுத்து கொள்ள கற்றுக்கொள். சீத உஷ்ணம் எப்படி கோடையும் குளிரும் மாறி மாறி வருதோ அது மாதிரி சுகமும் துக்கமும் மாறி மாறி வரக்கூடிய விஷயம்தான். இது வந்துகிட்டு தான் இருக்கும். இது வரும்போதெல்லாம் துக்கம் வருது அப்படின்னு சொல்லி போய் முடங்கி போய் உட்கார்ந்துடாத. என்ன கஷ்டம் வருதுன்னு சொல்லி நீ ஒதுங்கிக்க முயற்சிக்காத. அதுக்கு பதிலா அதை சகித்து கொண்டு கடமை என்னமோ அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணு. இது ரொம்ப முக்கியமான பாடம் நம்ம வாழ்க்கையில. நம்ம ஒவ்வொருத்தரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். முன்னாடியே நம்ம குறிப்பிட்டது போல இன்பம் துன்பம் அப்படின்றது எல்லா சமயத்திலையும் இருக்கிற விஷயம். யாரும் எப்பவும் துன்பப்பட்டுட்டே இருக்கிறது கிடையாது. இன்பம்னா என்னன்னே தெரியாம வாழ்றது கிடையாது. எவ்வளவு கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் அங்கங்க கொஞ்சமாவது இன்பம் வரதான் செய்யறது.
எல்லாரும் எப்பவும் இன்பப்பட்டுக்கிட்டே இருக்கிறது கிடையாது, சந்தோஷமாவே இருக்காங்க. இவங்களுக்கு துக்கம்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பௌத்திக சரீரத்தை உடைய அத்தனை பேருக்குமே இந்த ஜன்மம், மிருத்து, ஜரா, வியாதி அப்படின்ற 4 பொதுவான பிரச்சனைகள் இருக்கு. துக்க தோஷானு தர்ஷனம், இது துன்பமயமானதுன்றதை கிருஷ்ணர் சொல்றாரு. அது நீங்க ஒரு தெருவில் இருக்கிற நாயா இருந்தாலும் சரி, அரண்மனையில இருக்கிற ஒரு இளவரசனா இருந்தாலும் சரி, பிறப்புன்றது ஒண்ணுதான். நாயோட கர்ப்பத்துல இருக்கேன் அப்படின்றதுக்காக வாயோட தாயோட கர்ப்பத்துக்குள்ள இருக்கும்போது எனக்கு நான் ராஜா வீட்டுல இருக்கேன், நான் அரண்மனையில் இருக்கேன் அப்படின்றதுக்காக எனக்கு அங்க சௌகரியமான இடம் கொடுத்துருவாங்கல்ல. ஏன்னா கர்ப்பப்பை இவ்வளவு பெருசாயிடுமா, கொஞ்சம் ஃப்ரீயா கை காலை அசைச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்றதுக்கு இல்லை. அங்கேயும் அவ்வளவுதான் இடம், 2 அறை தான். அங்கேயும் புழு பூச்சி எல்லாம் கடிக்க தான் செய்யும், கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும், வேதனை தான் இருக்கத்தான் செய்யும். நாய் தானே அப்படின்னு சொல்லி அதுக்கு மட்டும் கஷ்டம் இருக்கு, அரண்மனையில் இருக்கிற குழந்தைக்கு கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிறப்புன்றது துன்பமயமானது தான். அதனாலதான் குழந்தை பிறக்கும் போதே அழுதுகிட்டதான் பிறக்கிறது. ஏன்னா அது அவ்வளவு வேதனையில இருக்கு, அவ்வளவு கஷ்டத்துல இருக்கு. பிறந்துட்டா போதும்னு நினைக்கிறது, ஆனா பிறந்துட்டா பிரச்சனை முடிஞ்சு போயிடுதுன்னா இல்லை. குழந்தை அலறது, அந்த குழந்தை ஏன் அலறதுன்னு தெரியல. அம்மா போய் எடுத்த உடனே ஒருவேளை பசிக்குதானோ அப்படின்ட்டு பால் கொடுக்குறாங்க. ஆனா அந்த குழந்தை அலறதுக்கு காரணம் பூச்சி கடிச்சிருக்கு, அது தெரியல. எப்படி இருக்கும் உங்களுக்கு? பூச்சி கடிச்சிருக்கு, அதை விட்டுட்டு நீங்க எனக்கு பால் கொடுத்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம் வருமா என்ன? இன்னும் குழந்தை அதிகம் அழத்தான் செய்யும். அதுவும் இன்னைக்கு நவீன காலத்துல உடனே கூகுள்ல போய் சர்ச் பண்ண, குழந்தை அலறது என்ன பண்றது? மாடர்ன் மதர்ஸ் எது எடுத்தாலும் கூகுள்ல போய் தேடுறாங்க. ஏன்னா எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி, வீட்டுல பெரியவங்க அனுபவப்பட்டவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க, எல்லாமே இன்னைக்கு கூகுள்ல சொல்லிதான் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி பிறப்பு மட்டும் இல்ல, ஜன்மம், மிருத்யு, அடுத்து மரணம். மரணம் சொல்லவே வேண்டாம், யாருக்கும் மரணத்தை கண்டு பயம் இல்லை சொல்லுங்க பாருங்க. ஒரு நாள் நம்ம கோயில்ல உபன்யாசம் கொடுத்துருக்கும் போது கேட்டேன், யாருக்கு பயம் இல்லை மரணத்தை கண்டு அப்படின்னு. ஒரு அம்மா கை தூக்குனாங்க. ஓ, உங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்டேன். எங்கிருந்து வரீங்கன்னு கேட்டேன். நாங்க ஓமலூர் பக்கத்துல இருந்து வரேன்னாங்க. எப்படி வந்தீங்கன்னு கேட்டேன். பஸ்ல வந்தேன் அப்படின்னாங்க. சரி, இப்போ பஸ்ல இப்போ நிகழ்ச்சி முடிச்சுட்டு திருப்பி பஸ்ல தான் போக போறீங்க. இப்போ பஸ்ல போகும்போது ஓமலூர்ல இருந்து வரும்போது பஸ் இந்த பக்கமா நின்று இருக்கும், இறங்கி இப்படியே கோயிலுக்கு ஈஸியா வந்திருப்பீங்க. இப்போ போகும்போது பஸ் அந்த பக்கம் நிற்கும், நீங்க ஹைவேவை கிராஸ் பண்ணி தான் போகணும். ஹைவேவை கிராஸ் பண்ணும்போது இடதும் வலதும் பார்த்துட்டு வண்டி வருதான்னு பார்த்துட்டு போவீங்களா, பார்க்காம போவீங்களா? ஒரு தடவைக்கு 4 தடவை பார்த்துட்டு தான் போவேன்னாங்க. ஏன் பார்க்குறீங்க? உங்களுக்கு தான் மரணத்தை கண்ட பயம் இல்லையே, வண்டி வந்தா இடிச்சுட்டு போட்டுமே. பயமே இல்லாத இருக்கவங்க எதுக்கு 4 தடவை, ஒரு தடவைக்கு 4 தடவை பார்க்குறேன்னு சொல்றீங்க? அப்போ இது சும்மா பேச்சுக்கு வேணா ஒரு சொல்லலாம், ஆனா மரணம் பயம், மரண பயம்னு சொல்றாங்க இல்லையா, ரொம்ப பெரிய பயம், மிகப்பெரிய பயம் அதுதான். ஏன்னா அவ்வளவு வலியை கொடுக்கும். மிருத்யு சர்வஹரச்சாகம்னு கிருஷ்ணர் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வஹர, ஹர அப்படின்னா எடுத்துக்கிறது, சர்வ அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துக்கிறார். நம்மகிட்ட இருக்கிற தற்காலிகமானது தான் கூட ஒருத்தங்க ஒரு 100 ரூபாய் ஏமாத்திட்டாங்கன்னா எப்படி இருக்கு, எவ்வளவு வலிக்குது. ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிச்சிடறான், அது
வேணும்னே ஏமாத்திடுறோம். ஒரு கடையில நம்ம ஒரு பொருளை வாங்க போறோம், எதையோ பேசி பேசி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி ஏமாத்திடுறான்னு வைங்க. ஒரு 1000 ரூபாய் ஏமாத்திட்டா இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு 10,000 ரூபாய் ஏமாந்தோம்னா, ஒரு 1,00,000 ஏமாந்தோம்னா தூக்கமே வராது. ஏன்னா அவ்வளவு கஷ்டம். அப்போ நம்ம உறவுகள், நம்ம மனைவி, நம்ம குழந்தைகள், நம்ம வீடு, நம்ம படிச்ச படிப்பு, நம்ம பேங்க்ல இருக்கிற பேலன்ஸ், இது மாதிரி என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் நம்ம பறி கொடுக்க போறோம் மரணத்தின் போது. இதுல எதையாவது நம்ம கொண்டு போக முடியுமா? நத்திங். அதான் கிருஷ்ணன் சொல்ற, மிருத்யு சர்வஹர, நான் அனைத்தையும் எடுத்துக்க போறேங்கிறார். அப்ப எவ்வளவு வலி இருக்கும். 100 ரூபாய் ஏமாந்தாலே வலிக்குது நமக்கு. போயிடுச்சுன்னு நினைச்சு புலம்பிட்டே இருக்கும். அத்தனையும் நம்ம கொடுக்கணும். அப்ப எவ்வளவு வலி இருக்கும். சோ இந்த மாதிரி பிறப்பும் வலியை கொடுக்கிறது, இறப்பும் வலியை கொடுக்கிறது. வியாதி சொல்லணுமா? யாருக்கு இங்க அனுபவமே இல்லையா? எனக்கு எந்த பிரச்சனையுமே வந்தது, சளி காய்ச்சல் கூட வந்தது இல்லைங்க. யாராவது சொல்ல முடியுமா? இதுக்கெல்லாம் விஞ்ஞானிகள் நமக்கு ப்ரூவ் பண்ணணுன்றது இல்லை. எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு அனுபவம் இருக்கு இல்லையா? வயோதிகம் மேபி ராம்குமார், பிரேம்குமார் இப்ப பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்கணும். பட் அவங்க பேரண்ட்ஸ் ஆல்ரெடி உட்கார்ந்தா டக்குன்னு எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா திருப்பி உட்கார முடியல இல்லையா? பர்சனலா அனுபவம் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கவங்க நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அப்போ கிருஷ்ணர் தெளிவா சொல்றார், ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷான தர்ஷனம். இதுதான் அறிவு. இது எங்கேயாவது சொல்லிக் கொடுக்கப்படுதா? யாராவது இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களா? துரதிருஷ்டவசமா எங்கும் கிடையாது. இத பத்தி எங்கேயாவது பேசப்படுதா? கிடையாது. விஞ்ஞானம் வளர்ச்சி முன்னேற்றம்னு பெருமைப்பட்டுக்கிறோமே, 21ஆம் நூற்றாண்டு வளர்ச்சியின் உச்சத்துல இருக்குன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறோமே, எந்த விஞ்ஞானம் இன்னைக்கு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கு சொல்லுங்க? வியாதிகளே இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சாங்கன்னா அது விஞ்ஞானம் சொல்லி பெருமைப்பட்டுக்கலாம். வியாதி வந்ததுக்கு அப்புறம் குணப்படுத்துறதுக்கு மருந்து கொடுக்குறேன்றாங்க. சரி, அப்படிதான் வியாதி வருது. அந்த வியாதி குறைக்கவாவது முடிகிறதா? வியாதிகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தான் போகுது. நம்பிக்கை இல்லையா? ரோட்ல போய் பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு மெடிக்கல் ஷாப் இருந்தது, எவ்வளவு ஹாஸ்பிட்டல் இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு இருக்கு? ஜஸ்ட் கவுண்ட் பண்ணுங்க, 1 2 3. எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா கூட புரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா மக்களுக்கு வியாதி அதிகரித்து கொண்டிருக்கு, மக்கள் அதிகம் துன்பப்படுறாங்க. இந்த ஜன்ம மிருத்யு ஜரா வியாதின்றது உண்மையிலேயே துன்பமயமானது. இதை நம்ம முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். இதெல்லாத்தையும் மீறி நம்ம சும்மா ஏன்னா சென்டிமெண்டா நம்ம வாழ்க்கையில ஏன்னா நம்ம தோல்வினாலும் நம்ம பரவாயில்ல, நம்ம வெற்றி அடைஞ்சிருவோன்ற ஒரு பொய்யான நம்பிக்கை வச்சுட்டு வாழ்க்கையில வெற்றி அடையணும் என்னாலுமே எல்லாரும் போட்டி போட்டுட்டு இருக்கிற மாதிரி அந்த போட்டியில நம்ம வெற்றி அடைஞ்சாகணுன்ற ஒரு வேகத்துல ஓடிக்கிட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கேட்டு நம்ம வாழ்க்கையை என்னமோ நம்ம ரன்னிங் ரேஸ்ல ஓடி நம்ம ஜெயிக்கணுன்ற மாதிரி உத்வேகப்படுத்திட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. யதார்த்தம் என்ன, நிதர்சனம் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் நிதர்சனம். இது கிருஷ்ணர் இங்க உண்மையை பேசுறார். அவர் சாக்ஷாத் பகவான். அவருக்கு நம்ம கிட்ட பொய்ய சொல்லி நம்மளை ஏமாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது.
இல்லாததை சொல்லி நம்மளை காக்கா பிடிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. ஏன்னா அவருக்கு இல்லைன்றது எதுவுமே கிடையாது. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், எல்லாமே அவருக்கு சொந்தமானது, எல்லாம் அவர் படைச்சது. அவர் நம்ம மேல அக்கறை கொண்டிருக்கிறார். எப்படி, எந்த அளவுக்குன்னா நம்மளை விட அதிகமான அக்கறை கொண்டிருக்கிறார். நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்ன்றதுல நம்ம எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கோமோ, எவ்வளவு உண்மையா நேர்மையா முயற்சிக்கிறோமோ, அதை விட அதிகமா கிருஷ்ணர் அக்கறை கொண்டிருக்கிறார். அதை விட அதிகமா கிருஷ்ணர் நமக்காக பல திட்டங்கள் தீட்டி நமக்காக பல விதமான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறார். ஏன்னா அகம் பீஜ பிரதாபிதா, அவர் உண்மையான தந்தை. உண்மையிலே நம்ம மேல அன்பு கொண்டிருக்கிறார். உண்மையிலே நம்மளுடைய மகிழ்ச்சியில, நம்முடைய சந்தோஷத்துல அவர் மகிழ்ச்சி அடைகிறார். அப்படி இருக்கிற அவர் நமக்கு இந்த வாழ்க்கையில, இந்த பௌத்திக சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம இங்க எதிர்கொள்ள போறது என்ன, அதை எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி இதை கடந்து வரணும், அதை நமக்கு இங்க சொல்லிக் கொடுக்கிறார். அதனால இங்க சும்மா இந்த பெயரளவிலான ஆன்மீகவாதிகள் மாதிரி வாழ்க வளமுடன், நீங்க எல்லாரும் எல்லாம் பெற்று என்ன எப்பவும் சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு எல்லாம் இங்க கிருஷ்ணர் ஆசீர்வாதம் பண்ணல. ஏன்னா அது நடக்க போறது கிடையாது. வாழ்க்கையில பல துன்பங்களை நீங்க எதிர்கொண்டுதான் ஆகணும். வாழ்க்கையில குழப்பங்கள் இல்லாம இருக்காது. அர்ஜுனனுக்கு இந்த குழப்பம் இருக்கும்போது அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்திரம். அர்ஜுனனோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த அளவுக்கு அவனுக்கு திறமை இருக்கு, அந்த அளவுக்கு அவனுக்கு தகுதி இருக்கு. அவனுடைய மனக்கட்டுப்பாடு, அவனுடைய புலன்கட்டுப்பாடு, அவனுடைய சாஸ்திர அறிவு, இதெல்லாம் அது முன்னாடி நம்ம ஒரு தூசி கூட கிடையாது. ஆனா அர்ஜுனனுடைய நிலையில இன்னைக்கு கிருஷ்ணகிட்ட இருந்து இந்த உபதேசங்களை கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னும் போது அப்போ நமக்கு எவ்வளவு முக்கியம், நமக்கு அது எவ்வளவு தேவை இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனாலதான் கிருஷ்ணர் இங்க சொல்றார், தாம் திதிக்ஷஸ்வ பாரத, திதிக்ஷஸ்வ சகிச்சுக்கொள், பொறுத்துக்கொள். இவற்றால் பாதிக்கப்படாமல் பொறுத்து கொள்ள கற்றுக்கொள். ஸோ பிரபுபார் இங்க குறளுரையில சொல்ற, கடமையை முறையாக செயலாற்றுகையில் நிலையற்ற இன்ப துன்பங்கள் தோன்றி மறைவதை பொறுத்து கொள்ள ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ கடமையை செயலாற்றும் போது இப்போ இங்க உதாரணம் கொடுத்திருக்கிறாரு, 2 உதாரணம். ஒன்று இந்த குளிர்காலத்துல குளிக்கிறது, இன்னொன்று கோடை காலத்துல சமைக்கிறது. சமையலறை ஏற்கனவே சூடா இருக்கிற இடம், கோடை காலம்னும் போது இன்னும் சொல்லவே வேண்டாம். குறிப்பா பெண்கள் எல்லாருமே அதை அனுபவப்பட்டிருப்பாங்க. அது ஆணா இருந்தாலும் அதே தான், ஏன்னா ஆண் சமைச்சாலும் வெப்பமாக தான் இருக்கும். ஸோ இப்போ அதே இந்த ரெண்டுமே எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போ நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது இன்னைக்கு மாதிரி, ஏன்னா வெயில் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஓகே உடனே மொபைலை எடுத்து ஏன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற பழக்கம் நம்முடைய கலாச்சாரம் கிடையாது. அது இன்னைக்கு நவீன காலத்துல வந்த புது விஷயம். ஏன்னா வேத காலத்துல உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. உணவே மருந்தாக இருந்தது, ஆரோக்கியமான வாழ்க்கை இருந்ததுக்கு காரணம் உணவோடு சேர்த்து அன்பையும் வீட்டுல பரிமாறினாங்க. யாருக்கு என்ன பிடிக்கும், என்ன ஒத்துக்கும், இதெல்லாம் வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியும். அம்மாவை விட ஒரு சிறந்த புரிதல் உடையவங்க நம்மளை பத்தி வேற யாரும் இருக்க முடியாது இல்லையா? நம்ம வீட்டுல இப்ப நமக்கு பையனுக்கு இது பிடிக்கும், என் பொண்ணுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு விரும்பி அன்போடு அதை சமைச்சு கொடுக்கும்போது அதுல எல்லாமே கேர் எடுத்துக்கப்படும். அந்த பொருள் நல்ல சுத்தமானதா இருக்குதான்னு பார்த்துக்குவாங்க. ஏன்னா
பிரியமானவங்களுக்காக செய்யறாங்க. அது நல்ல ஆரோக்கியமானதா இருக்குதான்னு பார்த்துக்குவாங்க. நல்ல முறையில் அதை சமைப்பாங்க. ஏன்னா எதுலையாவது கலப்படம் இருக்குன்னா அதை பயன்படுத்த மாட்டாங்க, உடம்பு கெட்டு போயிடுன்னு சொல்லி. ஸோ இவ்வளவும் கேர் எடுத்துக்கப்படுது. ஹோட்டல்ல இதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? நேர் ஆப்போசிட்டா இருக்கும். எல்லாம் கலப்படமா இருந்தா பரவாயில்லைங்க, நானா சாப்பிட போறேன், வர்றவன் சாப்பிடுறான். ஏன்னா அவனை தினமுமா சாப்பிட்றான், என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றான், அதனால அவன் என்ன செத்தா போயிட போறான், இப்படிதான் நினைக்கிறாங்க. இல்லைங்க, நீங்க ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றீங்கன்னு வேணா நீங்க சொல்லலாம். பட் இதை என்ன மாதிரி இப்படி ஏன்னா வெளிப்படையா பேச மாட்டாங்க, ஆனா மனசுல அதுதான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு கலப்படங்கள் நடக்கிறது. அப்ப ஏன் அதெல்லாம் செய்யறாங்க? அவங்களுக்கு தேவை பணம் மட்டும்தான், உங்களுடைய ஆரோக்கியம் இல்லை. செயற்கையா உங்களுடைய நாக்குல சுவையை தூண்டுவதற்கான ரசாயனங்கள் இன்னைக்கு சேர்க்கப்படுது. இன்னைக்கு ஒரு பொருளை ஒரு குழந்தைக்கு ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை கொடுத்து பழகிட்டீங்கன்னா ஒரு நாள் சாப்பிட்டது 2 நாள் சாப்பிடுது, அப்புறம் அதுக்கு அடிமை ஆயிடுது. அந்த அளவுக்கு அதுல ரசாயனங்கள் சேர்க்கப்படுது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வெளியிலே சாப்பிடக்கூடிய இந்த உணவுகள் நம்முடைய உணர்வை பாதிக்கக்கூடியது, நம்முடைய உடலை பாதிக்கக்கூடியதுன்றது முன்னாடி மக்கள் தெரிஞ்சிருந்தாங்க. அதனால 3 நாள் 4 நாள் 1 வாரம் பயணம் பண்றதா இருந்தா கூட கட்டிச்ச ஒரு மூட்டை கட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க, பாரம் பார்க்காம. எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டுல எல்லாம் திருப்பதி கோயிலுக்கு நடந்தே போவாங்க பெரியவங்க. தாத்தா பாட்டிலாம் இருக்கும்போது இங்கிருந்து நடந்தே பயணம் பண்ணுவாங்க. ஸோ போகும்போது அங்க கோயிலுக்கு போய் சேர்ற வரைக்கும் என்ன தேவையோ வழியில சாப்பிட்றதுக்கு அவ்வளவு உணவையும் செஞ்சுதான் எடுத்துட்டு போவாங்க. அதையும் மீறி சாப்பிடணும்னா எங்கேயாவது சத்திரங்கள் இருக்கும். காசுக்காக இல்லை, அங்க பெரியா கொடுப்பாங்க. அங்க மக்கள் இந்த மாதிரி பயணம் செய்யறவங்களுக்குன்னு கொடுக்கறதுக்குன்னே செய்வாங்க. ஸோ அங்க என்ன தப்பான விஷயம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ மக்கள் உணவுல இவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்றத தெரிஞ்சிருந்தாங்க. அதனால என்ன கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு வெயில் காலமா இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்க? குடும்பத்துக்காக சமைப்பாங்க. ஏன்னா அது கடமையா அவங்க உணர்ந்தாங்க. அதே மாதிரிதான் காலையில குளிக்கிறது வேத தர்மம். அதிகாலையில் எழுந்திருக்கணும், முதல்ல குளிக்கணும், குளிச்சதுக்கு அப்புறம் தான் எந்த வேலையும் பண்ணணும். அப்படி இல்லை, இன்னைக்கு எல்லாம் மாடர்ன் என்ன ஆயிடுச்சு, எல்லாம் செஞ்சுட்டு குளிக்க போவாங்க. ஏன்னா எல்லாம் வேர்த்தரும், எல்லாம் களைப்பாயிடும் அப்படின்ட்டு. இது ஆப்போசிட். அந்த மாதிரி இல்லாம இந்த கடமையை செய்தே ஆகணும் அப்படின்றது தர்மம். அர்ஜுனன் ஒரு சத்திரியனா அவனுடைய கடமை இப்போ போரிட்டாகணும். ஸோ அல்டிமேட்டா கிருஷ்ணர் அங்கதான் நிக்கிறாரு. ஏன்னா நீ சண்டை போடுன்றத சொல்றதுக்கு தான் இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்படுது. ஸோ சகித்துக்கொள் அப்படின்னா பீஷ்மர், கிருபாச்சாரியர், துரோணாச்சாரியார் இவங்களெல்லாம் நினைச்சு நீ கஷ்டப்படுற. அவங்கெல்லாம் உடலை மாத்திக்க போறாங்க. உடலை மாத்திக்கிறதுனால யாராவது கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அழுத பார்த்துருக்கீங்களா? இப்போ ஒரு இளைஞன் இருக்கான், ஒரு சின்ன பையன், ஒரு 12-13 வயசு பையன் இருக்கான், இப்பதான் டீனேஜ் அடைய போறான். அவன் என்ன சின்ன பையனா இருந்து வளர வளர என்ன ஆகுறது, அவன் முகத்துல மீசெல்லாம் வளருது. இப்ப எனக்கு மீசை வருதே அப்படின்னு சொல்லி அவன் உட்காந்து அலறான்னா, என் உடல்ல மாற்றம் அடைஞ்சிச்சு, எனக்கே மீசை வருது, எனக்கே மீசை வருதுன்னு சொல்லி அலறானா? இல்லை. ஸோ அந்த மாற்றத்தை நம்ம சகிச்சுட்டு தானே போறோம், அதை பொறுத்துட்டு தானே போறோம். இன்னும் மாற சொல்லணும்னா அது சந்தோஷப்படுத்துறோம் இல்லையா? சந்தோஷப்படுறோம். ஸோ ஒரு மாற்றத்துக்கு நம்ம சந்தோஷப்படுறோம், அதே இன்னொரு மாற்றம் வரும்போது நம்ம
துன்பப்படுறோம் அப்படின்னா மரணம்ன்ற ஒரு மாற்றம் வரும்போது அப்போ நமக்கு போதுமான அறிவு இல்லை. அதனாலதான் முந்தைய ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்றார், தீர தத்ரண முக்கியதி. தீர அப்படின்னா நிதான புத்தி உடையவன் இந்த மாதிரி உடல் மாற்றத்தினால் பாதிக்கப்படுறது கிடையாது, அவன் அதுக்காக கவலைப்படுறது கிடையாது. ஸோ அர்ஜுனா, இந்த மாதிரி உடல் அப்படின்னு இருந்ததுனாலே சுக துக்கம் எல்லாம் இருக்கதான் செய்யும். கஷ்டம் இல்லாம இருக்காது. நீ கஷ்டத்தை பார்த்துட்டு உன் கடமையை செய்யாம விட்டு போனேன்னா அதுதான் உனக்கு கிடைக்கக்கூடிய கெட்ட பெயர், உனக்கு கிடைக்கக்கூடிய பாவம் எல்லாமே அதுலதான் இருக்கு. நீ உன் கடமையை செய்யாம போனேன்னா. சோ சில பிரபார் இங்க சொல்றார், ஞானத்தின் தளத்திற்கு தன்னை உயர்த்தி கொள்வதற்கு ஒருவன் தர்மத்தின் சட்டதிட்டங்களை பின்பற்றியே ஆக வேண்டும். நமக்கு எப்போ ஞானம் கிடைக்கும்? நம்ம விதிக்கப்பட்ட கடமைகளை முறையாக செயலாற்றும் போதுதான் நமக்கு உண்மையான அறிவு வளரும். கிருஷ்ணர் நமக்கு இங்க என்ன உபதேசிக்கிறார்ன்றது நம்ம கிருஷ்ணர் சொன்ன உபதேசங்களை பின்பற்றும் போதுதான் நமக்கு கிடைக்கும். வெறுமனே சும்மா அவர் எப்படி அதை சொல்லலாம், இவர் எப்படி இதை சொல்லலாம், அதை எப்படி அப்படி சொல்லலாம், பகவத்கீதை எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்க சும்மா ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கிருஷ்ணர் நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமர், அவங்களுக்கு நான் என்ன வெளிப்படுத்திக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அப்படின்னா கீதையில கிருஷ்ணர் சொல்ற அறிவு அவங்களுக்கு விளங்க போறது கிடையாது. ஒருத்தங்க கிருஷ்ணர் சொல்ற அறிவை புரிஞ்சுக்கணும்னா அப்ப கிருஷ்ணர் சொல்லக்கூடிய வழிமுறையை பின்பற்றணும். அதை பின்பற்றாம வேற சவால் விட்டன. ஈவன் பௌத்திக நிலையிலேயே இது ஆன்மீகம் சம்பந்தமானது, கண்டிப்பா இந்த வழிமுறையை பின்பற்றி தான் ஆகணும் அப்படின்றத விட ஈவன் பௌத்திக தளத்திலேயே கூட இப்போ ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் கணக்கு சொல்லிக் கொடுக்கிறார், 2 2 4ன்னு. சார், நான் எப்படி நம்புவேன்? நீங்க போய் சொன்னீங்கன்னா ஏன் 5ஆ இருக்கக்கூடாது, ஏன் 3ஆ இருக்கக்கூடாது அப்படின்னு சவால் விட்டுட்டு உட்காந்துட்டு கேள்வி கேட்டுட்டே இருந்தான்னா எப்படி விளங்கும்? அந்த வாத்தியார் சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியம் என்ன இருக்கு? கேட்க விருப்பம் இல்லைன்னா போட, எந்திரிச்சு வெளில போடுன்றவர் இல்லையா? ஆனா அதுக்காக கேள்வியை கேட்க கூடாதுன்னு சொல்லல, அது இங்க புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த கேள்வி எப்படி கேட்கப்படணும்? தத்விதி பிரணயபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவ தர்ஷனா. இதுல பிரஷ்னன்னா கேள்வி. கேள்வி கேட்கணும். எப்படி கேட்கணும்? பணிவோடு அடக்கத்தோடு சேவை புரிஞ்சிட்டு அதை செய்யணும். 3 விஷயங்கள். பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா. பிரணிபாத்தேன்னா முதல்ல அவர்கிட்ட குரு முன்னாடி, நான் ஒரு பெரிய முட்டாள், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, தயவு செஞ்சு எனக்கு சொல்லிக் கொடுங்க, உண்மை என்னன்றதை எனக்கு விளக்குங்க அப்படின்னு சரணடையணும். 2வது சேவைகள் புரியணும். அப்புறம் கேள்விகள் கேட்டா குரு சொல்லிக் கொடுப்பார். அர்ஜுனை கேள்வி கேட்கிறான், அர்ஜுனை கேள்வி கேட்காம இல்லை, அர்ஜுனை கேள்வி கேட்கறதுனாலதான் கிருஷ்ணர் மேல மேல பேசிட்டே போறார். பகவத்கீதை முழுக்க கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இடையில இருக்கக்கூடிய கேள்வி பதில் தான். அர்ஜுனன் கேட்கிற கேள்விகளுக்கு கிருஷ்ணர் பதில் சொல்லிட்டு தான் வர்றாரு. பாகவத்தை முழுக்க பரீட்சித் மகாராஜர் கேட்கிற கேள்விகளுக்கு சுகதேவ கோஸ்வாமி பதில் சொல்றார். கேள்வி பதில் இருக்கு, கேள்வி கேட்கக்கூடாதுன்னு இல்லை. ஆனா மனப்பான்மை சவால் விடும் நோக்கத்துல இருக்கக்கூடாது, பணிவோடு அடக்கத்தோடு புரிந்து கொள்ளணும்ன்ற உண்மையான முயற்சி இருக்கணும். அப்போ குரு நமக்கு இந்த அறிவை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு. அதுவும் குறிப்பா வேதங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அப்போ அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரம் பொருந்திய நபரை நம்ம அணுகணும். யாருக்கு நமக்கு அறிவை கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்குன்றத நம்ம பார்க்கணும். யார் வேணா நமக்கு சொல்லி கொடுத்துட முடியாது. நான் பிறந்து வளர்ந்த போது எனக்கு அப்பா யாருன்னு தெரியல, நான் பார்த்ததே இல்லை அப்பாவை. அப்பா யாருன்னு தெரியலன்னா அப்பாவை யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா நான் என்ன பண்ணணும்?
ஒருத்தரையா போய் கேட்கலாமா? நீ அப்பாவா, நீ அப்பாவா, நீ அப்பா, எவ்வளவு பேர் கேட்க முடியும்? இல்ல ஒருத்தரையா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன்னு நீங்க டெஸ்ட் பண்ண முடியுமா? என்ன பண்ணணும்? சிம்பிள் மெத்தட். அதுக்கு அதிகாரம் பொருந்தியவங்க யாரு? உங்க அம்மா. அதுக்கு அதிகாரம் பொருந்தியவங்க அம்மா இவர் தான் அப்பான்னு கை நீட்டினாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அந்த வழிமுறையை நம்ம பின்பற்றாத பட்சத்துல வெறும் கால விரயம் பண்ணிட்டோம். இன்னைக்கு மக்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி அதிகாரம் பொருந்திய அங்கீகரிக்கப்பட்ட குரு சீட பரம்பரையில வரக்கூடியவர்கள்ட்ட இருந்து அறிவை பெறாம நான் ஆன்மீகவாதி நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரும் இந்த மாதிரி அவங்களோட சொந்த முயற்சியில அல்லது மன ஊகத்துல அல்லது கற்பனையில அல்லது அவங்களா வேதம் படிச்சு சரி வேதம் கிருஷ்ணர் கொடுத்தது தானே, பகவத்கீதை கிருஷ்ணர் கொடுத்தது தானே அப்படின்னா இல்லை. கிருஷ்ணர் சொல்றாரு இது மிக ரகசியமான அறிவுங்கிறார். புத்தகம் படிச்சா மட்டும் விளங்கிடுமான்னா இல்லை. புத்தகம் படிக்கிறதுக்கும் ஒரு முறை இருக்கு. அது எப்படின்றத நம்ம பக்தர்கள்ட்ட இருந்துதான் கத்துக்க முடியும். தத்துவ தர்ஷனாக உண்மையை உணர்ந்தவர்கள்ட்ட இருந்துதான் கத்துக்க முடியுங்கிறார். சோ அது மாதிரி கிருஷ்ணர் நமக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய பல சூழ்நிலைகளை எப்படி நம்ம எதிர்கொள்றது, எப்படி அந்த சூழ்நிலைகளை கடந்து வர்றதுன்றத சொல்லிக் கொடுக்கிறார். கடைசியா இந்த பொருளுரையில கிருஷ்ணர் அர்ஜுனனை 2 பேரை சொல்லி அழைக்கிறார். முதல்ல மாத்ராஸ் பர்ஷாசு கௌந்தேயா. கௌந்தேயா அப்படின்னா குந்தியின் மகனே அப்படின்னு சொல்றார். கடைசி வரையில பாரதான்னு சொல்றார். ஸோ 2 பேருமே 2 தாய் வம்சம் தந்தையோட வம்சாவளிய 2 பேரையும் குறிக்கிறது. ஸோ 2 வம்சாவளியுமே ரொம்ப பெருமைக்குரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள். ரொம்ப பெரிய கௌரவமான ஒரு பாரம்பரியமிக்க பெருமை மிக்க ஒரு வம்சாவளியில வரக்கூடியவன் அர்ஜுனன். ஸோ அப்போ அந்த குலப்பெருமையை காக்க வேண்டியது உன்னுடைய கடமைங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க சண்டை போடாம போனேன்னா இப்படிப்பட்ட பெருமை மிக்க ஒரு குலத்துல வந்த அர்ஜுன கோழையாக போர்க்களத்தை விட்டு புறமுதுகு காட்டி ஓடிவிட்டான் அப்படின்னு சொல்லி உன் குலத்துக்கே இழிவை ஏற்படுத்தி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி இங்க 2 பேரை சொல்லியும் கூப்பிடுறாரு. ஸோ முன்னாடியே நம்ம கேட்டிருந்தோம், பகவத்கீதையில ஒவ்வொரு இடத்துலையும் கிருஷ்ணரும் சரி அர்ஜுனனும் சரி வெவ்வேறு பெயர்களை அவங்க குறிப்பிடுறாங்க. ஏன்னா கிருஷ்ணருக்கு எண்ணிலடங்காத பெயர்கள் இருக்கு, அர்ஜுனனுக்கும் நிறைய பெயர்கள் இருக்கு. பர்டிகுலரா ஒரு பெயரை குறிப்பிடுறாங்கன்றதுக்கு அதுக்கு பின்னாடி காரணங்கள் இருக்கு. ஸோ இந்த ஸ்லோகத்துல இந்த காரணங்கள் ஆச்சாரியர்கள் நமக்கு விளக்குறாங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். 15வது ஸ்லோகம். எம்ஹின வியதந்தேத புருஷம் புருஷர்ஷப சமதுக்க சுகம் தீரம் சமர்த்தத்வாய கல்பதே. மனிதரில் சிறந்தோனே அர்ஜுனனே, இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படாதவனும் இவ்விரண்டு நிலைகளிலும் தன்னிலை மாறாது இருப்பவனுமே நிச்சயமாக விடுதலைக்கு தகுதி பெற்றவனாக இருக்கிறான். சோ இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றார்? இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படாதவனும். சோ முதல் ஸ்லோகத்துல இன்ப துன்பங்களை பொறுத்து கொள்ள கற்றுக்கொள்ள அப்படின்னார். இப்ப அந்த மாதிரி பொறுத்து கொண்டு பாதிக்கப்படாம இருக்கிறவன் தான் இவ்விரண்டு நிலைகளும் தன்னிலை மாறாது இருப்பவனும் விடுதலைக்கு தகுதி பெற்றவனாக இருக்கிறார். மோட்சம் அடையறதுக்கு தகுதி பெறணும் அப்படின்னா அப்போ கிருஷ்ணர் முன்னாடி சொன்ன விஷயத்த கேட்கணும். சகித்து கொள்ள பொறுத்து கொள்ள கற்றுக்கொண்டவன் விடுதலைக்கு தகுதியானவன் ஆகிறான். ஸோ ஏன் அப்படின்றத இன்னும் நம்ம விரிவா பார்க்கலாம். இங்க பொருளுரையில பிரபாகர் விளக்குறார். ஆன்மீக உணர்வின் முன்னேற்ற நிலைகளை அடைவதில் ஸ்திரமான மன உறுதி உடையவனும் இன்ப துன்பங்களின் பலமான தாக்குதலை சமமாக பொறுத்து கொள்ளக்கூடியவனும் ஒருவன் முக்திக்கு
கொல்லக்கூடியவனுமான ஒருவன் முக்திக்கு தகுதி உடையவன் ஆவான். ஏன்னா இதுதான் ஆன்மீக உணர்வின் முன்னேற்ற பாதை. சோ கிருஷ்ணர் சொல்ற மாதிரி இதை நம்ம புரிஞ்சுக்கலன்னா நம்ம முன்னேற்றம் அடைய முடியாது. வர்ணாசிரம தர்மத்தின் 4வது நிலையான துறவு சந்நியாச நிலை மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய கடினமான நிலையாகும். ஆயினும் தன் வாழ்வை பக்குவப்படுத்திக் கொள்வதில் விருப்பமுடையவன் எல்லா சிரமங்களுக்கு இடையிலும் நிச்சயமாக சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்கிறான். இச்சிரமங்கள் பொதுவாக குடும்ப உறவுகளை துண்டிப்பதாலும் மனைவி மக்களின் உறவை விட்டு விடுவதாலும் எழக்கூடியவை. சோ வர்ணாசிரம தர்மம் அப்படின் போது 4 வர்ணங்கள் 4 ஆசிரமங்கள் கிருஷ்ணரால வழங்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகன்னு சொல்றார். பின்னாடி 4வது அத்தியாயம் வரும்போது நம்ம பார்க்கலாம் அந்த ஸ்லோகத்தை. இப்போ இதுல இந்த சந்நியாசம் அப்படின்றது பிரம்மச்சாரி, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாச அப்படின்ற 4 ஆசிரமங்கள் இருக்கு. இதுல முதல் 25 வருடம் ஒரு ஆண் குருகுலத்துல குருவுக்கு கீழே பணிவிடை செய்து அவருக்கு சேவை புரிஞ்சு வேத ஞானத்தை கற்றுக்கொள்றார். குரு அவனுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். மாணவ பருவம். அதுக்கப்புறம் அவன் தொடர்ந்து பிரம்மச்சாரியா இருக்க முடியல, நஷ்டிக்க பிரம்மச்சாரியா இருக்க முடியல அப்படின்னா அவன் கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ள போகலாம். கிரகஸ்தாசிரமம் என்பது புலனின்பத்துக்கான ஒரு லைசன்ஸ், ஒரு என்ன அனுமதி, உரிமம் கொடுக்கப்படுது. இப்போ இந்த கிரகஸ்த வாழ்க்கை கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கணுமான்னா இல்லை. பஞ்சஸ்ரோத்தம் வனம் பிரச்சே. இந்த கிரகஸ்த வாழ்க்கையும் ஒரு 50 வயசு வரைக்கும் தன்னுடைய மூத்த மகன் வளர்ந்து பெரியவரான வரைக்கும் நீங்க குடும்ப வாழ்க்கையில ஈடுபடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? துறவு வாழ்க்கைக்கு தயார்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலையான வானப்பிரஸ்த நிலையை அடையணும் அப்படின்றதுதான் நமக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இதுதான் வர்ணாசிரம சிஸ்டம். ஸோ ஏன்னா அல்டிமேட்டா நம்ம எல்லாருமே இந்த பௌதிக உலகத்துடனான பற்றுதலை துறந்தாதான் இங்கிருந்து வெளியேற முடியும். ஸோ நம்மளுடைய இலக்கு இந்த பௌதிக வாழ்க்கையை இனி பெறாம இருக்கிறது, பௌதிக உடலை அடையாம இருக்கணும். அப்படின்னா நம்ம இந்த உலகத்தை விட்டு வெளியேறணும். அப்படின்னா நம்ம இந்த உலகத்தின் மீதான பற்றுதலை கைவிடணும், முற்றிலும் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளணும். அப்போ என்ன பண்ணணும்? அதுக்காக நம்ம தயார்படுத்திக்கணும். ஸோ பிரம்மச்சாரி வாழ்க்கையில ஆல்ரெடி அவன் பயிற்சி பெற்றிருக்கான். நான் இந்த உடல் கிடையாது, ஆத்மா நித்தியமானது, இந்த உடல் தற்காலிகமானது. பட் இருந்தாலும் இந்த பௌதிக சரீரத்தில் இருக்கும்போது இந்த பௌதிக உடலுக்குன்னு சில தேவைகள் இருக்கு. இந்த தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக இந்த கிரகஸ்த ஆசிரமம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எப்படி உண்ணுதல், உறங்குதல், தற்காத்து கொள்ளுதல் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அவசியமானதா இருக்கோ, அது மாதிரி இதுவும் ஒரு தேவை. ஸோ இதை பூர்த்தி பண்ணிட்டா கூட நம்ம இதுலயே வாழ்க்கை முழுக்க கழிச்சிடக்கூடாது அப்படின்னு நமக்கு சாஸ்திரம் சொல்றது. ஸோ அதனாலதான் பஞ்சஸ்ரோத்தம் 50 வயசு ஆயிடுச்சா, ஓகே, ஸ்லோலி ப்ரிப்பேர் பண்ணேன், புனித ஸ்தலங்களுக்கு போ, பகவான தரிசனம் என்ன, ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் அப்படி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சேரு, புனித யாத்திரைகள் போ, கோயிலுக்கு போய் கோயில்ல பகவானுக்கு நிறைய நேரம் செலவழி, சேவை பண்ணு, பகவானுடைய நாமத்தை சொல்லு, பாகவதம், பகவத்கீதை, ராமாயணம் கேளு. ஏன்னா மரணம் வரப்போறது, மரணம் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ மரணத்தின் போது பகவானை நினைச்சாதான் நம்ம இந்த பௌத்திக உலகத்தை விட்டு வெளியேற முடியும்ன்றது பகவத்கீதை சொல்றது. ஸோ அப்போ நம்ம இந்த உடலை விட்டு பிரியறதுக்கு நம்ம தயார்படுத்திக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அதுதான் இந்த மனித வாழ்க்கையினுடைய சிறப்பு அம்சமே. இந்த மனித வாழ்க்கையில நமக்கு கிடைச்சிருக்கிற விசேஷமான வாய்ப்பு, நம்ம இந்த உடல் கிடையாது ஆத்மான்றதை உணர்ந்து ஆத்மாவாக செயல்படுவது. ஆத்மாவாக அப்படின்னா நான் கிருஷ்ணருடைய சேவகன்,
கிருஷ்ணரை நினைக்கணும். ஸோ அப்போ இது வேற எந்த சரீரத்தில் இருக்கிற வேற எந்த உயிர்வாளிகளுக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. இந்த பகவத்கீதா கிளாஸ் வந்து ஆடு மாடுகள் எல்லாம் கூட்டு உட்கார வச்சு பேசினோம்னா கேட்க போறது கிடையாது. நாய் பூனைகளை கொண்டு வந்து உட்கார வச்சு பேசினோம்னா, மரம் செடி கொடிகள்கிட்ட பேசினோம்னா இது எதுவும் கேட்க போறது கிடையாது. ஆனா மனிதர்களுக்கு பகவான் இந்த கெப்பாசிட்டி கொடுத்துருக்கிறார். ஸோ அதனால கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம இந்த பொறுப்புகளை உணர்ந்து இந்த சிரமங்களை இருந்தா கூட நம்ம கடமையை நிறைவேற்றணும்ன்றதுல குறிக்கோளோட இருக்கணும். அதுல நம்ம நோக்கம் இருக்கணும். அதுல நம்ம பாதை மாறி போயிடவே கூடாது. அதை நம்ம கைவிட்டிடவே கூடாது. ஆனால் இச்சிரமங்களை பொறுத்து கொள்ள முடிந்தால் அவனது ஆன்ம உணர்வு பாதை நிச்சயமாக முழுமை பெறுகிறது. அப்படி ஒருத்தனால செய்ய முடிஞ்சிருச்சு, அவன் வந்து துறவு வாழ்க்கை இப்ப எப்படி இங்க பின்னாடி பிரபாரை சொல்றாரு, அதுக்கு படிக்கலாம். குடும்பத்தினரோடும் அன்பிற்கு உரித்தானவர்களுடனும் போர் புரிதல் கடினமானது என்ற போதிலும் அர்ஜுனன் சத்திரியன் என்ற முறையில் தனது கடமைகளை ஆற்ற வேண்டியவன். அதனை உறுதியுடன் செயலாற்ற முயலும்படி அறிவுறுத்தப்படுகிறான். ஸோ இப்போ குடும்ப உறவுகள்ன்றதுக்காக அர்ஜுனன் புரியாம போனான் அப்படின்னா, அவன் கடமையை செய்யாம போனா அதனாலே அவனுக்கு தான் அது இழுக்கு, அவனுக்கு தான் கெட்ட பேர், அவனுடைய குலப்பெருமை கெட்டு போகும், அவனுக்கு பாவம் வந்து சேரும் என தர்மத்தை செய்யாததுனால. ஸோ அதனால கிருஷ்ணர் அவன் மேலே உண்மையா அக்கறை கொண்டு நீ உன்னுடைய கடமையை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சண்டை போட சொல்லி வலியுறுத்துறாரு. இதுல கஷ்டம் இருக்கதான் செய்யும், அதுதான் முன்னாடியே சொல்லிட்டார். சகித்துக்கொள்ள பொறுத்து கொள்ள கற்றுக்கொள், கஷ்டம் இல்லாம இருக்க முடியாது. ஸோ இங்க ஒரு உதாரணம் கொடுக்கிறார். பகவான் சைத்தன்யர் தனது 24ஆம் வயதில் சந்நியாசம் ஏற்றுக்கொண்ட போது அவரையே நம்பி இருந்த இளம் மனைவியையும் முதிர்ந்த தாயையும் கவனிப்பதற்கு யாரும் இல்லை. இருப்பினும் உயர்ந்த நோக்கத்திற்காக சந்நியாசமேற்ற அவர் உயர்ந்த கடமைகளை நிலையாக செயலாற்றினார். இதுவே ஜடபந்தத்திலிருந்து முக்தி பெறுவதற்கான வழி. ஸோ உயர்ந்த நோக்கத்துக்காக இந்த மாதிரி துறவு வாழ்க்கையை ஏற்கணும். அதை விட்டுட்டு குடும்ப பொறுப்புகள் இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக அடடா குடும்பத்துல நிறைய கடன் வாங்கியாச்சு, குடும்ப பொறுப்புகள் அதிகமாயிடுச்சு, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதெல்லாம் யாரா செய்யறது, நம்மளால முடியாது, பேசாம ஆசிரமத்துல போய் சேர்ந்துடலாம். நோ 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 நோ, அதுக்கு பேரு ஆசிரமத்துல சேர்றது கிடையாது. அப்படி ஆசிரமத்துக்கு வர்றவங்கள உண்மையான ஆசிரமங்கள் ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா இது இந்த மாதிரி வரும்போது உங்களால கிருஷ்ணர்கிட்ட சரணடைய முடியாது, பகவான்கிட்ட சரணடைய முடியாது. ஏன்னா உங்களுடைய நோக்கம் அது அல்ல, வாழ்க்கையின் குறிக்கோளை அடைவதில்லை, பொறுப்புகளில் இருந்து தப்பிக்கிறதுக்கு பாக்குறது. அர்ஜுனன் நீங்க அவதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கான், கிருஷ்ணர் அதனாலதான் விட மாட்டேங்கிறாரு. இல்ல இல்ல, நீ தப்பிச்சு பார்க்காத, என்ன எதுக்கு வீணா சண்டை போட்டு இவ்வளவு பேர் சேர்த்து போயிட்டு எதுக்கு இதெல்லாம், வேணா அவங்களே அரசாட்சி எடுத்துட்டு போட்டுமேனு அர்ஜுனன் ரொம்ப பெருந்தன்மையோட ரொம்ப தாராள மனப்பான்மையோட பேசுற மாதிரி தோணுது. ஆனா இல்ல இல்ல, அப்படி கிடையாது. நீ யார் அவங்களுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு? அதனால இங்க கஷ்டம் இருந்தா கூட உன் கடமையை நீ செஞ்சுதான். 24 வயசு யோசிச்சு பாருங்க, சச்சி மாதா மாதிரி அவ்வளவு பிரியமான ஒரு தாயை நீங்க பார்க்கவே முடியாது. சைத்தன்ய சரிதாமிரத்துல படிச்சீங்கன்னா மகாபிரபு மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. மகாபிரபுவும் அதே மாதிரி தான் அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. அவ்வளவு பிரியமான ஒரு தாயை விட்டு பிரியணும், குறிப்பா அவங்கள கவனிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். மனது ஒரு மாதிரி கல்லாக்கிக்கிட்டு தான் அது செய்தாக வேண்டி இருக்கும். அது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. ஆனால் உயர்ந்த நோக்கத்திற்காக, அதை கவனிக்கணும். நீங்க இங்க அடிக்கோடிட்டு இருக்கு பாருங்க, உயர்ந்த நோக்கத்திற்காக அப்படின்னா கிருஷ்ணர்கிட்ட சரணடையும் நோக்கத்தோடு இந்த மாதிரி குடும்பத்தை விட்டு போறீங்க, நீங்க துறவு கொள்றீங்க அப்படின்னா அது
வரவேற்கத்தக்கது. சாஸ்திரங்கள் பரிந்துரைக்கப்படுது. ஸ்ரீபாத ராமானுஜாச்சாரியர் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன வயசுல அவர் சன்னியாசம் எடுத்தாரு? இளம் வயது, 16 வயது இளம் மனைவி இருந்தாங்க. காஞ்சிபுரத்துல விட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டார், சன்னியாசம் எடுத்துட்டார். மத்வாச்சாரியார் என்ன வயசுல சன்னியாசம் எடுத்து தெரியுமா? பால சன்னியாசம். மத்வ சம்பிரதாயத்துல இன்னமும் அந்த பழக்கம் இருக்கு. சில சமயத்துல பால சன்னியாசம் அப்படின்னா ஒரு 7-8 வயது இருக்கிற சிறுவனையே சன்னியாசம் கொடுத்துருவாங்க. அப்படின்னா எப்படி இருக்கும்? நீங்க 7 வயசு 8 வயசு அல்லது 10 வயசு ஒரு சிறுவனை நீங்க சன்னியாசம் ஆக்கி விடுறீங்கன்னா பெற்றோர்களுக்கு எவ்வளவு வழியை கொடுக்கும், அந்த பையனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனால் இதெல்லாம் சாஸ்திரங்கள் ஏன் செய்ய சொல்லி நமக்கு வலியுறுத்துதுன்னா, ஏன்னா உயர்ந்த நோக்கத்திற்காக. என்ன அந்த உயர்ந்த நோக்கம்? கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறது. இந்த மனித வாழ்க்கை அடைந்ததோட நோக்கத்தை அடையிறதுக்காக, இந்த உடல் சார்ந்த இந்த உறவுகளுக்காக நம்ம மனசு இலகி இறக்கப்பட்டு நம்ம கடமையை செய்யாம போனோம்னா எல்லாருக்கும் தான் இழப்பு. இங்க யாருக்கும் அதனால லாபம் கிடையாது. நான் யாருக்காக இங்க இறக்கப்படுறேனோ அவங்களும் அதனால பலனடைய போறது கிடையாது, நானும் பலனடைய போறது. அல்டிமேட்டா கிடைச்சிருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்காத ஒரு முட்டாளாயிடுவேன், அவ்வளவுதான். ஸோ கிருஷ்ணர் அதை தான் இங்க வலியுறுத்துறாரு. ஸோ பிரபுபாதர் சொல்றார், கடமை என்றால் என்ன? அமரத்துவத்தை அடைவது கடமை. அமரத்துவத்தை அடைவது எப்படி என்று இங்கே கிருஷ்ணரால் சூத்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அமரத்துவம்னா அப்படின்னா மரணம், அமர அப்படின்னா மரணமில்லா நிலை, மரணமற்ற நிலையை நம்ம அடையிறது எப்படின்றது இங்கே கிருஷ்ணர் சொல்லி கொடுக்குறார். என்ன சொல்றார்? அதாவது ஜட உலகின் பெயரளவான சுகம் நீங்கள் மறந்து விட வேண்டும். இந்த பேரளவுல சந்தோஷம்னு எது இருக்கோ அதை நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா, அதுக்காக நீங்க முயற்சிக்கல, அதுக்காக நீங்க கஷ்டப்படல, உழைக்கல, உங்க நேரத்தை வீணடிக்கல அப்படின்னும் போது அப்போ நீங்க ஆத்ம சுகத்துக்காக செயலாற்றுறீங்கன்னு அர்த்தம். இந்த உடல் ரீதியான சுகத்தை விட்டுட்டு ஆத்ம சந்தோஷத்திற்காக நீங்க செயல்படுறீங்க, ஆத்ம திருப்திக்காக செயல்படுறீங்க அப்படின்னா அப்போ நீங்க உங்க கடமையை செய்றீங்க. அப்போ நீங்க இந்த உலகத்துல மறுபடியும் பிறவா நிலையை அடைய முடியும். ஸோ அதுதான் இங்கே கிருஷ்ணர் நமக்கு சொல்றார். இதோட இன்னைக்கு வகுப்பை நம்ம நிறுத்திக்கலாம். நான் அடுத்த வகுப்புல நம்ம 16வது ஸ்லோகத்திலிருந்து தொடரலாம். ஹரே கிருஷ்ணா. ஸோ எல்லாருக்கும் மிக்க நன்றி. யாருக்காவது கேள்வி இருக்கா? கேள்விகள் கேளுங்க. அப்படியே சொல்றேன், கேள்விகள் கேட்கப்படணும். புரிந்து கொள்ற நோக்கத்தோட இருக்கணும், அவ்வளவுதான், சிம்பிள். ஹரே கிருஷ்ணா. ஸோ எல்லாரும் பிரசாதம் எடுத்துக்கோங்க. ஓகே. இருமை அப்படிங்கிறது இருக்கிறது, நாம பொறுத்துக்கணும். இருமை பொறுத்துக்கிட்டா நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை. பௌதிக உலகம்னாலே ரெண்டுமே இருக்கும். ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி. ஒண்ணு மட்டும் எனக்கு வேணும்னா முடியாது, அது இருந்துட்டு தான் ஆகணும். அதுதான் இங்கே கிருஷ்ணர் சொல்றாரு, அதை பொறுத்துட்டு தான் ஆகணும். நமக்கு தியரிட்டிக்கலா தெரியுது, நம்ம உடல் இல்ல, அப்பப்போ அது ஜம்ப் ஆகிட்டு அதே மாதிரிதான் தெரியும். உணர்தல் தான் இது. உணர்தல் அப்படின்றது பயிற்சி செய்ய செய்ய, அந்த பயிற்சி எந்த அளவுக்கு நம்ம நேர்மையாகவும் உண்மையாகவும் செய்யணும்ன்றது பொறுத்து அது எவ்வளவு சீக்கிரம்ன்றது முடியும். ப்ரொபோசல 1 நிமிஷம் போதுங்கிற கட்வாங்க மகாராஜா உதாரணம் கொடுப்பார். 1 நிமிஷம் போதும் சரணடைறதுக்கு. ஆனா அது அவ்வளவு எளிதானதும் கிடையாது. ஏன்னா அவ்வளவு பற்றோடு இருக்கோம் நம்ம. இந்த உலக பற்று அவ்வளவு எளிதா நம்மளை விட்டுறது கிடையாது. நம்மளை விட்டுறது இல்லை, நம்ம அதை விடுறது கிடையாது. ஹரே கிருஷ்ணன்.
பட் அட்லீஸ்ட் தியரட்டிக்கல் நாலேஜ் இருக்கும்போது என்ன ஆகுறது அப்படின்னா, தொடர்ந்து இதை கேட்க கேட்க அதுக்கான முயற்சியில ஈடுபடுறதுக்கு, ஏன்னா இந்த ஆன்மீக சுவையும் அப்பப்போ கீர்த்தனத்துல படிக்கிறதுல உபன்யாசம் கேட்கறதுல நமக்கு கிடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த உயர்ந்த சுவை கிடைக்கும் போது இந்த தாழ்ந்த விஷயங்களை கைவிடுறதுக்கான ஒரு முயற்சியாவது இருந்துகிட்டே இருக்கு. இல்லைன்னா அதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனாலதான் தொடர்ந்து நம்ம தினம் தினம் கேட்கணும், தினம் தினம் படிக்கணும், தினம் தினம் எப்பவும் பகவத் நாமத்தை சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்கு காரணம் அதுதான். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய்.